தமிழகம் அண்ட் புதுவைக்கான வானிலை நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் குமரிக்கடல் அண்ட் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளின் மேல ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுது. இதன் காரணமா அடுத்த 6 தினங்களுக்கான வானிலை அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. ஜனவரி 13ஆம் தேதி தென் தமிழகத்துல சில இடங்களிலும், வட தமிழகத்தோட சில இடங்களிலும், புதுவை காரைக்கால இடி மின்னலுடன் கூடிய லேசானதிலிருந்து மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஜனவரி 14ஆம் தேதி தமிழகத்தோடு சில இடங்களிலும், புதுவை அண்ட் காரைக்கால லேசானதிலிருந்து மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கப்படுது. பொங்கல் தினமான ஜனவரி 15ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் தமிழகம், புதுவை அண்ட் காரைக்கால வறண்ட வானிலை நிலவக்கூடும்னு வானிலை மையம் சொல்லியிருக்கு. சென்னையின் புறநகர பகுதிகளை பொறுத்த வரைக்கும் 13ஆம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும்னு சொல்லும் வானிலை மையம், வெப்பநிலை அதிகபட்சமா 26 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்சமா 21 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்னு சொல்லியிருக்காங்க. மீனவர்களுக்கான எச்சரிக்கை அப்படின்னா ஜனவரி 14ஆம் தேதி வரை தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்துல வீசக்கூடுமா. இதே பகுதிகள் வங்கக்கடல் அண்ட் அரபிக்கடல் பகுதிகளில் ஜனவரி 16ஆம் தேதி வரைக்கும் எந்த விதமான எச்சரிக்கையும் இல்லைன்னு சொல்லி இருக்கு வானிலை மையம். கடந்த 24 மணி நேரத்துல தமிழகத்தோட சில இடங்கள்ல மழை பெய்ததாகவும், புதுவை அண்ட் காரைக்கால்ல லேசான மழை பெய்ததா சொல்லும் வானிலை மையம், அதிகபட்ச வெப்பநிலையா கன்னியாகுமரியில 31.6 டிகிரி செல்சியஸ் ஆகவும் அண்ட் தருமபுரியில 7 டிகிரி செல்சியஸா பதிவாகி இருக்குன்னு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.